2026ஆம் ஆண்டு அக்ஷய திருதியை எப்பொழுது வர இருக்கிறது? அன்று செல்வம் பெருக வாங்க வேண்டிய மங்களப் பொருட்கள், தங்கம், வெள்ளி வாங்குவதற்கு உரிய நல்ல நேரம், அன்று செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும், அன்றைய தினத்தில் வாங்க வேண்டிய பொருட்கள், வாங்கக்கூடாத பொருட்கள், அன்று நம்ம கொடுக்கக்கூடிய தானம் பன்மடங்கு நமக்கு நலனை தரணும். அதற்காக நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:49 தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 7:28 வரை அட்சய திருதியை இருக்குது. அட்சய திருதியை அமாவாசை முடிந்து 3வது நாள் வளர்பிறையில் வரக்கூடியது. சித்திரை மாதத்திற்கு 6, 7 இரு தினங்களிலும் அட்சய திருதி திதி உள்ளது. அட்சய திருதி அன்று தங்கம் வாங்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் 10:49 தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 5:51 வரை தங்கம் வாங்க சிறந்த நேரமாக இருக்குது. தங்கம், வெள்ளி, வைரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதி காலையில் 10:50க்கு மேலே வாங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உள்ள நிலைமைக்கு தங்கம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தங்கம் வாங்கலனாலும் அன்றைய தினத்தில் நமக்கு செல்வத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய மங்கள பொருட்களை வாங்கி வைத்தாலே தங்கத்திற்கு நிகரானது அப்படின்னு சொல்லப்படுது. தங்கத்திற்கு பதிலாக நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருள், முதலாவது வாங்க வேண்டியது கல்லுப்பு. மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு அன்றைய தினத்தில் வாங்கணும். அடுத்ததாக குண்டு மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி மங்கள பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கினாலே நமக்கு செல்வத்தை பெற்றுத்தரும். மங்கள பொருட்களை வாங்கினாலே நமக்கு செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அன்று செய்யக்கூடியது அப்படின்னா அன்று மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்யணும். அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற பூக்களை மாலையாக சூடலாம். மல்லிகை, முல்லை, இருவாச்சி, சந்தனமல்லி இந்த மாதிரி வெள்ளை நிற மலர்களை அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு மாலையாக போடலாம் அல்லது பூக்களாகவே வைக்கலாம். அக்ஷய திருதி அன்று வழிபாடு செய்கிறவங்க வெள்ளை நிற பூக்களை சுவாமிக்கு மாலையாக போட்டு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பால் பாயாசம், கற்கண்டு சாதம் செய்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யலாம். அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் மங்கள பொருட்களோடு சேர்த்து மற்ற தானியங்களும் வாங்கலாம். பருப்பு, அரிசி இந்த மாதிரி பொருட்களையும் அன்றைய தினத்தில் வாங்கினா தானிய விருத்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதி அன்று செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொழில் தொடங்குவதற்கு ரொம்ப சிறப்பான நாளாக அன்றைய தினம் உள்ளது. அக்ஷய திருதி அன்று செய்யக்கூடியது முக்கியமானது தானங்கள். தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பல மடங்கு நமக்கு செல்வத்தை பெற்று கொடுக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த தானங்களான நீர்மோர் வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்கலாம். செருப்பு தானம் கொடுக்கலாம், குடை தானமாக கொடுக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் தானம் கொடுக்கறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். வசதியாக இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் ஒரு 5 பேருக்கு அல்லது 10 பேருக்கு புடவை தானம் வாங்கி கொடுக்கலாம். இப்படி சேலை தானம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எதுவுமே தானம் கொடுக்க முடியலனாலும் அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் வடிக்கக்கூடிய சாதத்தில் ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு உணவு வைக்கலாம், நாய்க்கு உணவு வைக்கலாம் அல்லது ஈயெறும்புகளுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம். அதுவும் முடியலனா நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி கடை வச்சுருந்தா அரிசி தானம் கொடுக்கலாம். காய்கறி கடை வச்சுருந்தாலும் காய்கறியை தானமாக கொடுக்கலாம். நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அன்றைய தினத்தில் எந்த தானம் வேணாலும் கொடுக்கலாங்க. அக்ஷய திருதி அன்று கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் கோடி செல்வத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததாக அன்று வாங்கக்கூடாத பொருட்கள் இருக்குது. அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு நிறத்தில் உடை அணிவது, கருப்பு நிறத்தில் புடவை, பேண்ட், ஷர்ட் இந்த மாதிரிலாம் வாங்குறத அக்ஷய திருதி அன்று தவிர்க்கணும். அடுத்து இரும்பு சம்மந்தமான பொருட்கள், அதாவது கூர்மையான கத்தி, அருவாள், கொடுவாள் இந்த மாதிரிலாம் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கூர்மையான பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது, வாங்கவும் கூடாது. அட்சய திருதி அன்று நகம் வெட்டுறது, முடி வெட்டுவது இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்த நாள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
அட்சய திருதி எப்பொழுது வருது, அட்சய திருதி அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் பார்த்துட்டோம். அதே போல் வாங்க வேண்டியது வாங்கக்கூடாததையும் பார்த்துட்டோம். அன்றைய தினத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கினா நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பதிவு இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.